தமிழகத்தில் சுமார் 3 மாதங்களாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி காலியாக இருந்த நிலையில் திருநாவுக்கரசரை அந்த பதவிக்கு நியமித்து காங்கிரஸ் மேலிடம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின் கடந்த ஜூன் மாதம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியில் இருந்து EVKS இளங்கோவன் விலகினார். அதைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேலாக தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்படாமலேயே இருந்தது. புதிய தலைவரை நியமிப்பது குறித்து தனித்தனி குழுவாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் டெல்லி சென்று கட்சி தலைமையோடு ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திருநாவுக்கரசரை நியமிக்க காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஒப்புதல் அளித்திருப்பதாக காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் ஜனார்தன் திவேதி செய்திக்குறிப்பை வெளியிட்டார். இதையடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் திருநாவுக்கரசருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் திருநாவுக்கரசருக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என EVKS இளங்கோவன் உள்ளிட்ட தலைவர்கள் தெரிவித்தனர். டெல்லி சென்று முக்கிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய ஆலோசனையை பெற்று அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்கிய தலைவர்களையும் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆலோசனை வாழ்த்துக்களையும் பெற்று செயல்பட தொடங்குவோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த திருநாவுக்கரசர் 1977ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயதிலேயே அறந்தாங்கி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 1980ஆம் ஆண்டு முதல் 1987ஆம் ஆண்டு வரை எம்ஜிஆர் தலைமையிலான அமைச்சரவையில் அவர் இடம்பெற்றிருந்தார். 1991ஆம் ஆண்டு அதிமுகவில் இருந்து விலகிய திருநாவுக்கரசர் தனி கட்சி தொடங்கினார். அப்போது நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார். இதன் பிறகு சில ஆண்டுகளில் மீண்டும் அதிமுகவில் இணைந்த திருநாவுக்கரசர் 1996ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சித் தலைவரானார். இதைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விலகிய அவர் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் தனி கட்சியை தொடங்கினார். 1999ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆதரவுடன் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு திருநாவுக்கரசர் வெற்றி பெற்றார். இதன்பின் 2002ஆம் ஆண்டு தனது கட்சியை பாரதிய ஜனதாவுடன் திருநாவுக்கரசர் இணைத்தார். இதைத் தொடர்ந்து வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய இணை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். 2004இல் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வான இவர் பின்னர் பாரதிய ஜனதாவின் அகில இந்திய செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார். இதன்பின் 2009இல் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு தோற்ற இவர் பின்னர் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கியிருந்தார். 2012ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவை விட்டு விலக்கிய திருநாவுக்கரசர் பின்னர் காங்கிரஸில் இணைந்து காங்கிரசின் தேசிய செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசருக்கு கட்சியை மீண்டும் வலுப்படுத்துவது, உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு சவால்கள் முன்னிற்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.